ரீச் பண்ண முடியல, முதுகு வலிக்கு. நீ அமுக்கி விடுறியா? இப்படியே பண்ணும், இவ்வளவு பேரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இதயம் நொறுங்கி விட்டது, விடு, மறுபடியும் சரி செய்து கொள்ள. பிக் பாஸ் தர்பார்ல மக்களா இருக்கிறவங்களுக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. களிமண்ல உருவங்களை செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்கள் டீமுக்காக ஆனந்தி, முத்து, அருண், சிவகுமார் அந்த 4 பேரும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பெண்கள் டீமுக்காக வர்ஷினி, ஜாக்குலின், அன்ஷிதா, சத்யா இந்த 4 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி அவங்களுக்கு தெரிந்த வர்ற உருவங்களை செஞ்சு வெயில்ல காய வச்சுட்டு இருக்காங்க. ஒரு ட்ரே மாதிரி இருக்கு. அதுல அந்த ட்ரே வந்து வர்ஷினி பக்கத்துல இருந்திருக்கு. ஜாக்குலின் ஒரு உருவம் செஞ்சு வர்ஷினிகிட்ட கொடுத்து பக்கத்துல வைங்க அப்படின்னு சொல்றாங்க. வர்ஷினி இப்படி தூக்கி போடுறாங்க. தூக்கி போடும்போது உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏன் இப்படி தூக்கி போடுறேன்னு உடனே அன்ஷிதா கேட்குறாங்க. என்னால் எனக்கு கிட்டக்க வைக்க முடியல, எனக்கு முதுகு வலிக்குது, நீங்களா வந்து அமுக்கி விட போகிறீங்க, நான் இப்படி தான் வச்சா அது விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி பதில் சொல்கிறாங்க. அந்த உடனே எல்லாம் வந்து கோவமாயிடுறாங்க. நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் தான் முதுகு வலிக்குது, உனக்கு மட்டுமா வலிக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம், ஆனால் அதை அப்படியே தூக்கி போடுற அப்படின்னு திஸ் இரிட்டேட்டிங் அப்படிங்கிறாங்க வர்ஷினி. உடனே வந்து திருப்பி வந்து என்ன இப்படிலாம் பேசுகிற, உடனே ஜாக்குலின் நீ பேசுகிறதே தப்பு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அரசி, படைத்தளபதி எல்லாரும் வந்துடுறாங்க. இல்லை அப்புறம் பிரச்சனை ஒன்றும் இல்லை, நான் வந்து இதை தான் சொன்னேன், இந்த இரிட்டேட்டிங்னு களிமண்ணை தான் நான் சொன்னேன், எனக்கு செய்ய வரமாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. சரி நான் உங்களை சொல்லலை, உங்களை மீன் பண்ணலை, சாரி அப்படின்னு அன்ஷிதாட்ட சொல்கிறாங்க. அன்ஷிதா அதுக்கு எதுவும் பேசல. அப்புறம் ஜாக்குலின் உன்னால் முடியலன்னா படுத்துக்கோ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் வந்து செய்ய அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ஆண்கள் டீமில் எல்லாரும் அழகழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து ஆண்களா பெண்களான்னு பார்க்குறப்ப ஆண்கள் தான் ஜெயிக்கிறாங்க இந்த போட்டியில்.